ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்குறது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற திரைப்படம் ரிங் ரிங். சக்திவேலுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிங் ரிங். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் சக்திவேல், படத்தினுடைய எடிட்டர் PK அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வசந்த் இசைப்பேட்டை அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பிரசாத். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க விவேக் பிரசன்னா, சாக்ஷி அகர்வால், அப்புறமா டேனியல் போப் அண்ட் இவங்களோட சேர்ந்து அர்ஜுனன், அப்புறமா பல பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அவங்களுடைய நாலு பார்ட்னர்ஸ் காட்டுறாங்க. அண்ட் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன மாதிரியான பர்சன்ஸாக இருக்கிறாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ரியலான ஃபேஸ் தெரிய வரும்போது என்ன ஆகுதுன்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து 4 பேர், அதாவது விவேக் பிரசன்னா, அப்புறம் டேனியல், அவங்களுக்கு அர்ஜுனன், அதுக்கப்புறமா பிரவீன், இவங்கெல்லாம் வந்து 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய ஒய்ஃபு. இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு மர்மமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆனால் கடைசியாக வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இன்னொருத்தர் வந்துட்டு ஒய்ஃப்க்கு தெரியாமல் அவங்களுக்கு கேப் கிடைக்கும் போதெல்லாம் போய் தப்பு பண்ணிட்டு வரக்கூடிய ஆள். இன்னொருத்தர் ரொம்ப ப்ளே பாய். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற பேரில் ஆனால் எல்லாமே பின்னாடி பண்ணக்கூடிய தப்புகள். இவங்களுடைய பார்ட்னர்ஸும் அதே போல் அவங்களுக்கு வந்துட்டு ஜென்யூனாக இருக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம். அண்ட் இது இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய கேரக்டர், இன்னொருத்தவங்க வந்துட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சு பேசக்கூடிய ஒரு காசிப்பிங் கேரக்டர், இன்னொருத்தவங்க எதுக்கு வம்புன்ற மாதிரி, இன்னொருத்தவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒய்ஃப் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. இவங்களில் ஒருத்தருடைய பர்த்டேக்காக இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அங்கே ஒன்று சேரும்போது ஓகே நம்ம ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோனும் டேபிளில் வச்சிடணும். அண்ட் யாருக்கு எந்த ஃபோன் வந்தாலும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் பேசணும். ஸோ அந்த சைடில் யார் என்ன பேசுகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிய வரும்போது இவ்வளோ நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளவு ஜென்யூனாக இருந்தாங்க நினச்சிக்கிட்டு இருந்த கப்பல் எல்லாருமே கூட அப்படி இல்லை, எல்லாமே மூடி மறைச்சி தான் இருக்கிறாங்க அப்படின்றது வெளியே தெரிய வரும்போது அவங்களுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அண்ட் கடைசியாக அவங்க வந்து அந்த கேம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃப் எப்படி போனாங்க, இல்லைன்னா மறுபடியும் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் சொல்லியிருக்கக்கூடிய படமாக இந்த வந்து ரிங் ரிங் அமைஞ்சிருக்குது. அண்ட் எப்பவுமே வந்து லைஃப்பில் நம்மளுடைய பார்ட்னர் அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும். அது அப்பா அம்மா கூடயா இருக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், இல்லை லவர், இல்லை ரிலேஷன்ஷிப், பசங்க, எதுவாக இருந்தாலுமே அதை தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த சீக்ரெட் வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்றது தான். அண்ட் படத்துக்கு ஏற்ற அளவில் கரெக்டான அழகான மியூசிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வசந்த் இசைப்பேட்டை அண்ட் சினிமோட்டோகிராஃபர் அவருடைய பிரசாத், அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்குது. அண்ட் எடிட்டர் PKவாக இருக்கட்டும். அண்ட் இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒர்க்கை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ளே பாய் கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அந்தந்த நடிகர்கள், அந்தந்த ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அது வந்து பர்ஃபெக்டாக கொடுத்து இது ஒரு சட்டிலாகவும் சரி, இந்த படத்தில் தனியாக ஒரு வில்லன், ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்ட்டு இல்லாமல் டே டு டே லைஃப்பில் லைவ்லியாக போகிற விதத்தில் கொடுத்துருக்கக்கூடிய படமாக இந்த ரிங் 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 அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.